சத்தியமா அவரை விட்டு சொல்லுமா. விட சொல்றேன். யார் அந்த மூட்டைய எங்க மில்லுல வைக்க சொன்னதுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லியா? அடி வாங்காம உண்மையை சொல்லியா? என்னன்னு சொல்லிடியா? சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காத்தவராயன் தான். எதோ இருந்தாலும் அவங்கிட்ட போய் பேசிக்க. எல்லாத்துக்கும் அந்த காத்தவராயன் தான் காரணமா? அப்ப நீங்க வா, போய் நேர்ல கேட்கலாம். வா 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 வாடா வா. என்னடா இதுக்கே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் அமைதியா இருங்க. சொல்லுங்க தலைவரே. யோ, நம்ம போட்ட பிளான் எல்லாம் அந்த ராசாத்தி தவிடுபடி ஆக்கிட்டான். என்ன தலைவரே சொல்றீங்க? ஆமையா, அவ பதவியை யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ராசாத்தி என்னடானா அதிகாரிங்க கிட்டலாம் அடுத்த 12 மணி நேரத்துல குற்றவாளியை பிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காயா. அவ என்ன வேணா சொல்லட்டும் தலைவரே, கடைசியில மண்ணக்காவ தான் போறா. யோ, அது என்னமோ உண்மைதான் ஐயா. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தலைவரே, அதான் டிரைவர் வெளியூர் போயிட்டான்ல? இல்ல, அவனுக்கு இப்பதான் போனை போட்டேன். அவன் ஆந்திரா பார்டரை தாண்டி போய்கிட்டு இருக்கானா. அதான் சொல்றேன், அந்த ராசாத்தி மோப்பம் பிடிச்சு ஒன்ன பிடிச்சிட போறா. என்ன பிடிச்சிருவாளா? முதல்ல இங்க வர போறது இல்ல தலைவரே. அப்படியே வந்தாலும் என்னையும் ஆளுங்களையும் மீறி உயிரோட போயிடுவாளா? சரி பார்த்து இரு. தலைவர் இப்படி சொல்றது நினைக்க சிரிப்பா வருதுடா. என்னன்னா சொன்னார் தலைவரே? அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை நினைச்சா என்ன தூக்கிட முடியுமா? ஆந்திரா தாண்டி போயிட்டு இருக்கிறதா இப்பதான் தலைவர் சொன்னாரு. இங்க என்னடா பண்ற? ஏய், கேக்குறல சொல்லு. என்ன மிஸ்டர் காத்தவராயன், இன்னுமா புரியல? அண்ணன் தான் ஷாக் ரியாக்ஷன்ல இருக்கார்ல, நீயே சொல்லு. ஏன் சார், இந்த ஊர்ல ரேஷன் அரிசி கடத்தினால சின்ன குழந்தை கூட கைய காட்டும் உங்க மில்ல. அது கூட யோசிக்காம இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. ரசதி, அண்ணனுக்கு பாவம் மூளை கொஞ்சம் கம்மி தான். என்னடா முறப்பு? மாமா விடுங்க, அவன் முறைச்ச நம்ம பயந்துருவோமா என்ன? நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது இதே ரேஷன் அரிசியை வச்சு என்ன மாட்டி விட பார்த்தாங்க. அப்போ அசிங்கப்பட்டது பத்தாதா? பெரிய சிபிஐ இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, நான் தான் மில்ல ரேஷன் அரிசி வச்சேன். இப்ப என்ன பண்ணுன்ற? அதுக்கு எதுவும் பண்ணுவானா? இப்ப நீ சொன்ன விஷயத்த அப்படியே வந்து எங்க மில்ல இருக்கிற ஆபீசர் கிட்ட சொல்லு, அது போதும். ஆமா, மரியாதைய வந்து உண்மையை ஒத்துக்கோ. ஏய், நீ சொன்ன நாய் மாதிரி வாலாடிட்டு வந்து நிப்பன்னு நினைச்சியா? ஏய், போட்டு தரடா ரெண்டு பேரியா. சரிண்ணே. மாமா பாத்து. ஏய், விடாதடா, அடிடா அவனை.
உண்மையா சொல்லு. வாடா. ஏய் வா வா வா. போடா, பார்க்கறேன். வா. போடா. அம்மா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. ம். மா இப்ப பாரு, இன்னும் கொஞ்சம் பிபி ஏத்துறேன். அத்தை, ராசாத்தி கேட்ட கேடு 12 மணி நேரம் முடிய போகுது. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்கும் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் அத்தை. இல்ல அத்தை, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கு. அதான். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் கால் பண்றேன். அவங்க கேட்ட 12 மணி நேரம் முடிய போகுது. ராசாத்தி மேடம் இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணலாம் சார்? வேற என்ன சார் பண்றது? மில்ல சீல் வைக்க வேண்டியதான். சார் நீங்க தானே சொன்னீங்க சேர்மன் ராசாத்தி மேடம் 12 மணி நேரத்தில் குற்றவாளியோட வர்றேன்னு சொன்னாங்கன்னு. முடியலன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க தானே சொன்னாங்க. ஆமா சார். சாரி சார், நாங்க கொடுத்த கெடு முடிஞ்சது. மில்ல சீல் வைக்கிறது தவிர வேற வழி இல்லை. உங்க கடமையை செய்யுங்க சார். மில்ல இழுத்து முடி சீல் வைங்க. போங்க சார். அந்த சாவியை கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். சாவி கொடுங்க சார். அம்மா சொல்லுங்கம்மா. மேனேஜர் என்னாச்சு? ராசாத்தி வந்துட்டாளா? இன்னும் வரலம்மா. மில்லை இழுத்து மூடிட்டாங்க. இப்ப சீல் வைக்க போறாங்கம்மா. என்னது? சீல் வைக்க போறாங்களா? ஆமாங்கம்மா. என்னத்த இப்படி ஆயிடுச்சு? நிறுத்துங்க. சார், இவங்க தான் உண்மையான குற்றவாளிங்க. இவங்க தான் அரிசி மூட்டையை மாத்தினவங்க. ஏய்
சொல்லுங்கடா. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தாங்க ஐயா. இந்த தொழில் போட்டினால இவங்க மில்லு பேரை கெடுக்கிறதுக்காக ரேஷன் அரிசி பதுக்கி வச்சது இந்த டிரைவர் வச்சு நான் தாங்க செஞ்சேன். மற்றபடி பாரி ஐயாவுக்கும் நேசமணி ஐயாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. சாரி, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாம உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன். பரவாயில்லைங்க சார், இப்போ அது உண்மை தெரிஞ்சது இல்லை. நாங்களா எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டோம்? மேடம் தான் எல்லா உண்மையும் எங்களுக்கு புரிய வச்சாங்க. அதுவும் போக உண்மையான குற்றவாளியை கையோட பிடிச்சும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். ஓகே கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பத்தி வண்டியில் ஏத்துங்க. ஓகே சார். சார் நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க வரோம் சார். சரிங்க சார். இனியா, சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சிரத்தை எடுத்து காத்தவராயனை கூட்டிட்டு வரலைன்னா நாங்க தான் உள்ள போயிருக்கணும். ஆமாம்மா, சரியான சமயத்துல பெரிய வீட்டு மானத்தை காப்பாத்திட்டேன். உனக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். ஐயோ மாமா, என்ன நீங்க? பெரிய வீட்டு பெருமைக்கு ஒரு சின்ன கலங்கு கூட வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை மாமா. நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. நீ இப்படி பெருந்தன்மையா இருக்க, ஆனா மரகரம் உன்னை புரிஞ்சுக்காம எப்ப பாரு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. ராசாத்தி, இப்ப வாமா வீட்டுக்கு. உன்னால்தான் மில்லு மூடாம காப்பாத்தப்பட்டதுன்னு அவன் முன்னாடி கத்தி சொல்றேன். அப்பவாத அவ உன்னை புரிஞ்சுக்குவாளான்னு பாக்குறேன். பெரியப்பா, அதெல்லாம் வேண்டாம் பெரியப்பா. பெரியம்மா அப்பவும் ராசாத்தி ஏதாவது குத்தம் சொல்லி திட்டதான் செய்வாங்க. எதுக்கு இப்ப அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு? இந்த ஜென்மத்துல பெரியம்மா ராசாத்தியை ஏத்துக்க போறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா மாமா, அத்தை பாராட்டலன்னா என்ன? நம்ம மில்லு மூடாம காப்பாத்தப்பட்டுருச்சுல்ல, அது போதும் எங்களுக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். வரோம் கபிலா. போயிட்டு வரோம். சரிங்க மாமா. சரி வாங்க, உள்ள போவோம். சரிப்பா. மில்லுக்கு சீல் வைக்க போறதா அந்த மேனேஜர் சொன்னாரு. சீல் வச்சாங்களா இல்லையான்னு ஒரு தகவலும் இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல என்னால பொறுமையாவே இருக்க முடியாது. அந்த பரந்தாமனுக்கு ஃபோன் பண்ணிடலாம். கண்மணி தான் பேசுங்க. சொல்லு கண்மணி. நான் என்னத்த சொல்றது? அந்த மில்லுக்கு என்னாச்சுன்னு ஒரு தகவலும் தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஃபோன் பண்ணேன். உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? எல்லா பிளானும் சொதப்பலாயிடுச்சு. அந்த காத்தவராயனும் டிரைவரும் ராசாத்தி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அதனால மில்ல சீல் வைக்காம அதிகாரிங்க விட்டுட்டாங்க. அவ நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்டா. என்னது? ராசாத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளா? போங்க. ராசாத்தி சேர்மன் பதவியை தப்பா யூஸ் பண்ணுவா. அது மூலமா அவளை பதவியை விட்டு தூக்கலான்னு பார்த்தா 12 மணி நேரம் டைம் கேட்டு அவ நம்ம காப்பு வச்சுட்டாளே. ஆமா ஆமா, அவ மறுபடியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா நிச்சயமா நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு மாட்டிக்குவா. இதெல்லாம் நல்லா பேசுங்க. அவ கேட்ட டைம்குள்ள எதையும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் உங்களை உஷாரா இருக்க சொன்னேன்.
அப்படி இப்படி சொதப்பி அவளை ஜெயிக்க வச்சிட்டீங்களே. நான் என்னமா பண்ணுவேன்? அந்த டிரைவர் நாய் நல்ல தண்ணியை போட்டுட்டு நம்ம எல்லா பிளானையும் மொத்தமா காலி பண்ணிட்டான். உங்களை நம்பினேன் பாருங்க, என்ன சொல்லணும். ச்சே, எப்படியும் அவ கேட்ட டைம்குள்ள எதையும் சாதிக்க முடியாது, அதனால என் 2 மாமாவும் அரெஸ்ட் ஆகி மில்லுக்கு சீல் வச்சிருவாங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே. சரி, என்ன பண்றது? விட. என்னது விடவா? மில்லுக்கு மட்டும் சீல் வச்சிருந்தாங்க, என் மாமியாருக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவத்தை இன்னும் தூண்டி விட்டு அதுல நான் குளிர் காஞ்சிருப்பேன். இப்படி என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டீங்களே. ஏமா, நான் என்ன வேணும்னா பண்ணேன்? என்னவோ அந்த ராசாத்திக்கு நேரம் நல்லா இருக்கு, அவ எதை தொட்டாலுமே ஜெயிக்கிறா. அவ எத்தனை முறை ஜெயிச்சாலும் சரி, அடுத்து அவளை எப்படி தோக்கடிக்கணுங்கிறது தான் என் லட்சியமே. ஏன் கண்மணி, அவ உன் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ஏன் அவன் மேல உனக்கு இவ்வளவு வன்மம் இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க பண்ண வேலையினால அவளுக்கு சப்போர்ட்டா உள்ள எங்க குடும்பத்தாளுங்க மரகதத்தை கிட்ட ராசாத்திய பத்தி நல்ல விதமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ராசாத்தியாலதான் மில்லு காப்பாத்தப்பட்டுச்சு, அவ மட்டும் இல்லனா இந்நேரம் பெரிய வீட்டு மானமே போயிருக்கும். அது இதுன்னு சொல்லி ராசாத்திய பத்தி பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் மாமியாக்காரியும் அதை நம்பிட்டான்னா அவ்வளவுதான், என் கதையே முடிஞ்சுது. அதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும். சரிம்மா, கோவப்படாத. இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணா நீ சந்தோஷப்படுவ? சரி சரி, எனக்கும் உங்களை விட்டா வேற ஆள் கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து, என்ன பண்றது? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. சொல்லுமா. உங்க ஆளுங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி எங்க அத்தைக்கு போன் பண்ணி மில்லுக்கு சீல் வச்சுட்டாங்களாமே. நீங்க பெரிய குடும்பம், நீங்களே இப்படி பண்ணலாமா? அது இதுன்னு கேள்வி கேட்டு நல்ல வெறி ஏத்த சொல்லுங்க. அவனுங்க ஏத்துற வெறியில என் மாமியாருக்கு ராசாத்தி மேல இருக்கிற ஆத்திரம் சிவகாசி பட்டாசா வெடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? சொல்லிட்டல்ல, அப்படியே செஞ்சிருவோம். சரி. பரந்தாமன் ஆளுங்க போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஹலோ, என்ன மரகதமாவா பேசுறது? சரி, உங்க மில்ல அதிகாரிங்க வந்து சீல் வச்சுட்டாங்களாமே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? யாரியா நீ? என்னம்மா, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் உங்க பக்கத்து ஊருக்காரன் தான்மா. உங்க மில்லுல ரெகுலரா நெல் அரைக்கிற கஸ்டமரு. இது கூட தெரியாம எடுத்தறிஞ்சு பேசுறீங்களேம்மா. வைங்கம்மா போன. போன்ல யாரத்த? ராங் கால். ஹலோ. ஏமா, ஊர்லயே பெரிய குடும்பம்னு பேரு, ஆனா இப்படி சில்லறத்தனமா ரேஷனரிசி பாலிஷ் போட்டு வித்துட்டு இருக்கீங்களாமா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு இதுவும் ராங் கால் அத்த. ஹலோ. ஏமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி ஃப்ராடுத்தனம் பண்றீங்களே. சீச்சி, நீங்களா என்ன ஜென்மமோ? ஊர்ல இருந்து ஒரு பையன் கூட உங்க மில்லுக்கு நெல் அரைக்க வரமாட்டாங்கம்மா.